ஹாய் காய்ஸ், வணக்கம். வெல்கம் டு MrsSamalayarai. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பிரெட் அல்வா, அதுவும் வாயில் வச்சதும் கரைஞ்சி போகிற மாதிரியான ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் அதே மாதிரி ரொம்பவும் டேஸ்டான பிரெட் அல்வா எப்படி பண்ணது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இந்த பிரெட் அல்வா பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 8 பிரெட் எடுத்துருக்கேங்க. இது மில்க் பிரெட் தாங்க. இது சின்ன சைஸ்ன்றதுனால நான் ஒரு 8 எடுத்துருக்கேன். இதுவே நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸ் பிரெட்டாக இருந்துச்சுன்னா 6 எடுத்துக்கோங்க. அதுவே கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த பிரெட்டெல்லாம் அந்த ஓரத்தில் இருக்க பகுதியெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அதெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லைங்க. அதெல்லாம் நம்ம மிக்சியில் போட்டு பவுடராக அரைச்சி நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணலாம். பிரெட் க்ரம்ஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிரெட்டை 2 பீஸாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இதே மாதிரி எல்லா பிரெட்டையும் நான் கட் பண்ணிவிட்டு எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், கட் பண்ணியாச்சு. இது இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பிரெட்டெல்லாம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த எண்ணெயோட ஸ்மெல்லு பிடிக்கலை அப்படின்னா இது கூடவே நெய் இருக்கு இல்லையா, அது ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அப்போ இந்த எண்ணெயோட ஸ்மெல் இல்லாமல் நெய்யோட ஃப்ளேவர் நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா இந்த மாதிரி கலர் வரணும். ப்ரெட் இந்த அளவுக்கு இந்த கலர் வந்தால் தான் நமக்கு அல்வா நல்லா கலர்ஃபுல்லாக கிடைக்கும். இந்த அளவுக்கு கலர் வந்த உடனே எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு நம்ம ப்ரெட்டை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்க ப்ரெட்டையும் நான் பொரிச்சிடுறேன். பாருங்கள், எல்லா ப்ரெட்டையும் சேர்த்துட்டேன். இப்போ இதுவும் நல்லா கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம எண்ணெயிலேருந்து வடிச்சிடலாம். பாருங்கள், நல்லாவே கலர் வந்துடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு தனியாக இருக்கட்டும். அடுத்தது ஒரு அடி கனமான பேன் எடுத்துருக்கேங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த நெய் நல்லா சூடாகட்டும். நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி நான் ஒரு 10 முந்திரியை உடச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். முந்திரியோட அளவுகள் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வேணுன்னா இன்னும் கூட சேர்த்துக்கலாம். இது லைட்டாக கலர் மாறி வரும்போது இது கூடவே பாதாம் சேர்த்துக்கலாம். நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் 2த்தையும் சேர்த்து நல்லா கலர் வரட்டும். நல்லா கலர் வந்ததுக்கப்புறமா திராட்சை சேர்த்துக்கலாங்க. அதையும் சேர்த்துட்டு இதையும் நல்லா பலூன் மாதிரி வர அளவுக்கு நல்லா வறுத்துட்டு அப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா கலர் வந்துடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த வறுத்த முந்திரி திராட்சைலாம் எடுக்கும் போது அதில் இருக்க நெய்யையும் எடுத்துடலாம். ஒரு அரை டீஸ்பூன் நெய் மட்டும் அதில் இருக்கட்டும். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் கப்போட அளவுன்றது பார்த்தா வீட்டில் இருக்க ஒரு சின்ன பவுல் இல்லைன்னா ஒரு கிளாஸ் இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் சர்க்கரை எடுக்கிறோமோ அதே கப்பில் 1.5 கப் தண்ணி சேர்க்கணும். இப்போ நான் 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா கொதிக்கணும். பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது. அந்த சர்க்கரை பாகுபதெல்லாம் தேவையில்லை. ஆனால் அதில் ஒரு பிசுப்பு தன்மை வரணும். அது வரைக்கும் வர வச்சதுக்கப்புறமா நம்ம பொரிச்சு வச்சுக்கோ இல்லையா ப்ரெட்டு, அதெல்லாத்தையும் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா இந்த சர்க்கரை பாகெல்லாம் அந்த ப்ரெட்டு நல்லா அப்சர்வ் பண்ணணும். நல்லா உறிஞ்சு நல்லா நமக்கு அல்வா பதத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், இப்போ எல்லா ப்ரெட்டையும் சேர்த்ததுக்கப்புறமா எல்லா ப்ரெட்லேயும் இந்த சர்க்கரை பாகு நல்லா மூழ்கணும். பாருங்கள், இந்த மாதிரி மூழ்கினதுக்கப்புறமா நல்லா அதை கரண்டியாலே நல்லா மசிச்சு விடுங்க. அப்போ தான் நமக்கு அல்வா நல்லா டேஸ்ட்டாகவும் பார்க்கவே ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி அழுத்தி விடுங்க. பாருங்கள், நல்லா கரண்டியால் மசிக்கணும். ஒரு 5-7 நிமிஷம் தான் ஆகும். பாருங்கள், இந்த அளவுக்கு மசிஞ்சதுக்கப்புறமா அந்த நெய்யும் பார்த்திங்களா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம இதோட கூட இதை எடுத்துடலாம். ஆனால் நமக்கு நல்ல ஒரு க்ரீமியான டேஸ்ட்டு கிடைக்கணும். அதுக்காக நான் 1 கப்பு நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் திக்கான பாலாக சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பவுடரும் சேர்த்துட்டு பால் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் போல் மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு நம்ம நல்லா கலந்து வேணும். பாருங்கள், அந்த ஒயிட் கலர் இல்லாமல் இந்த மாதிரி கலர் மாறி வரணும். கரண்டிலையும் அந்த அல்வா ஒட்டாமல் வரணுங்க. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ அரை டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா நட்ஸு, அதையும் இப்போ சேர்த்துக்கலாம்.
நம்ம முந்திரி திராட்சை கூடவே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நெய்யும் வந்து நம்ம எடுத்து வச்சுட்டோம். அதனால் இப்போ வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக வந்து நெய் எதுவும் சேர்க்க தேவையில்ல. மொத்தத்துலேயே நெய்யோட அளவுன்னு பார்த்தா ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாங்க சேர்த்துருக்கோம். இதுவே வந்து போதுமானதாக இருக்கும். பாருங்களேன், நல்லா கலர்ஃபுல்லாக கரண்டியில் ஒட்டாமல் எந்த அளவுக்கு பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? சூப்பரான பிரெட் அல்வா வந்துட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது செய்யறதுக்கு நமக்கு ரொம்பலாம் டைம் எடுக்காதுங்க. ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் தாங்க ஆகும். இந்த பிரெட் அல்வாவை இதே அளவுகளோட இதே மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.